ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 18வது வார பொது காலம். இந்த நாளில் நாம் உண்மையான செல்வத்தை ஆதாயமாக்க வேண்டும் என்பதை குறித்து லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 13 21 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். கூட்டத்திலே ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னிடம் பங்கிட்டு கொள்ளுமாறு என்னுடைய சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவும் பாகம் பிரிப்போராக அமர்த்தியவன் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு ஒரு உண்மையை சொன்னார். செல்வனாயிருந்தவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லை என்று எண்ணினான். ஒன்று செய்யும் களஞ்சியத்தில் இடித்து பெரிதாக கட்டுவேன், அங்கே தானிய பொருட்களை சேர்த்து வைப்பேன். பின்பே, நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுக்கு வேண்டிய பல பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என்று சொல்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்று இரவே உன் உயிரை பிரிந்து போகும், அப்போது நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காக செல்வம் சேர்ப்பவர் இத்தகையவரே என்றார். எனக்கு அருமையானவர்களே, உண்மையான செல்வம், the true treasure, உண்மையான செல்வம் ஆண்டவர் தான். திருப்பாடல் 16, ஆண்டவர் தான் என் உரிமை சொத்து, அவர்தான் என் கிண்ணம், எனக்குரிய பங்கை எனக்கென வைத்திருக்கிறார். இதை பிடிப்ப புத்தகம் 3வது 8வது வசனத்திலே, ஒப்பற்ற செல்வம், இன்கம்பேரபிள் ட்ரெஷர், அது கிறிஸ்து தான் உண்மையான செல்வம். ஆண்டவருடைய பிரசனம் தான் சொல்லும். அதற்காக இந்த உலக செல்வங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் தேவை. ஆனால் இவையெல்லாம் பூச்சின் துருவும் அழித்துவிடும், கண்ணமிட்டு திருடப்படும், நம்மிடமிருந்து திருடப்படும். ஆனால் மாறாக நம்முடைய செல்வம் ஆண்டவர் தான் உண்மையான செல்வம், அவரை நாம் ஆதாயம். அவைதான் மத்தேயு 16:26 நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு உலகத்தையே ஆதாயமாக்கினால் தன் ஆன்மாவை இழப்பதினால் அவனுக்கு என்ன லாபம், ஈடாக அவன் என்ன கொடுக்க முடியும்? சவேரியா அதற்காகவே இந்திய தேசத்துக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஆண்டவரை ஆதாயமாக்குவதில் தான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே, மிகுதியான செல்வம் கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. The richness of this world does not bring life at all. ஆண்டவரை நாம் ஆதாயமாக்கினோம் என்றால், அவருடைய ராஜ்யத்தின் முதன்முறையாக தெரியும் என்றால், பின்பெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். இந்த உலக செல்வம் நமக்கு கொடுக்கப்படும், ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். ஆகவே இந்த அறிவிலியான இந்த செல்வந்தன் என்ன செய்யலாம்? இதோ களஞ்சியத்தை இழுத்து கட்டி உனக்கு வேண்டிய பொருளை உண்டு குடித்து சந்தோஷமாயிரு என்று சொன்னான். ஆனால் 19வது வசனத்திலே, அவன் இதயத்துக்கு, நெஞ்சத்திற்கு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, மகிழ்ந்து கொண்டால் முடியாது. உன் ஆத்மாவுக்கு இந்த உலக செல்வங்கள், உலக பொருட்கள் நிறைவு தராது. தேவனுடைய பிரசன்னம் மட்டும்தான் அவனுக்கு நிறைவு. அதற்காக மனிதன் அப்பத்தினால் மட்டும், மேன் டஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன், அதுக்கு அவனுக்கு செல்வம் தேவையில்லை என்று சொல்ல, உணவு தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முதல் செல்வம், முதல் உணவு, முதல் ஆசீர்வாதம் எது என்றால், தேவனை ஆதாயமாக்குவது, தேவனோடு இருப்பது, தேவனோடு வாழ்வது, தேவனோடு நிலைத்திருப்பது. நம் ஆத்ம தாகம் இறைவன் மீது கொண்டிருக்கும் போதுதான் இந்த உலக ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும். அது நிறைவுள்ளதாக இருக்கு. அதுதான் நீதிமொழிகள் 15:16 சொல்லு, தெய்வ பயத்தோடு இருக்கிற கொஞ்ச செல்வம் மிகுதியாக இருக்கிற செல்வத்தை விட நிறைவுள்ளதாக. நிறைய செல்வம் இருப்பதினால் பல துன்பங்களும் வேதனைகளும் பாரங்களும் கண்ணீரும் அவமானங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் தேவனை ஆதாயமாக்கும் போது, தேவனுடைய பிரசனத்தை ஆதாயமாக்கும் போது, அவர் நிறைவுள்ளவராய் இருந்து நம்மை ஆசீர்வதித்து என்றும் காக்க வல்லவராக இருக்கிறார். அந்த உண்மையான செல்வத்தை நாம் ஆதாயமாக்க வேண்டும். அது எங்கே? நம் இதயத்திலே சேர்த்து வைக்கப்பட வேண்டும். கடல் முனையில் செல்வம் சேர்த்தவர்களாய் உலக செல்வங்கள் அழிந்து போகும், இன்னும் மண்ணும் முடிந்து போகும். மார்க் 13:31. ஆனால் அவருடைய வார்த்தை, அவருடைய பெருசெற்றெடுத்த அழியாத செல்வம், அழியாத செல்வம். ஆகவேதான் யோவான் 6:27 அழிந்து போகிற உணவுக்காக உழைக்காது, அழியாத வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள். அதை மானிட மகனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்கு கொடுப்பார். ஆண்டவரை நாம் ஆதாயமாக்கும் போது நிறைவான செல்வமாக இருக்கும். அது உண்மையிலே நம்முடைய வாழ்வில் நிறைவை கொடுக்கும். அந்த நெஞ்ச நாடு இன்பத்தை ஆண்டவரில் தேடும். அதான் அகஸ்தியனார் சொல்வார்.
my soul will not be rested unless I rest in thee. உண்மையில் தான் என்னுடைய ஆறுதலும் அமைதியும் இருக்க. ஆகவே உன் இன்பத்தை ஆண்டவரில் தேடும் நெஞ்ச நாடுவதை அவர் உனக்கு அளிப்பார். ஆண்டவர் வலப்பக்கம் மகிழ்ச்சி உண்டு, அவருடைய இடைவிடாத பேரின்பம் அவரிடத்தில் தான் உண்டு. திருப்பாடல் 16:13 குறிப்பிடுகிறது. எனவே நாம் ஆண்டவரை ஆதாயமாக்கும் போது அதுதான் மார்க் 10 நாம் பார்க்கிறோம். அவன் மிகுந்த செல்வம் நாம் வருத்தத்தோடு திரும்பிப்போம். உங்களிடம் இருப்பதை விட்டு ஏழைகளை கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னான். அவன் அதை இழக்க அவன் ஆயத்தமாகவில்லை. உலக செல்வத்தை இழக்க ஆயத்தமாக ஆண்டவரை ஆதாயமாக்க வேண்டும் என்றால் செல்வத்தை விண்ணகத்தில் சேர்க்க. விண்ணகம் இந்த மண்ணுலையில் இருக்கிறது. மகிழ்ச்சி, சமாதானம், ஒற்றுமை, அமைதி, ஆறுதல் இவைகளெல்லாம் செல்வமாக பெறும்போது இந்த உலகத்தின் செல்வம் நமக்கு நிறைவுள்ளதாக இருக்கும். அந்த நிறைவான செல்வத்தை ஆதாயமாக்க சிந்திப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை, உடைய கிருபையும் உடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், நீர் வழி நடத்தும். எல்லா கிருபையும் உடைய ஆசீர்வாதத்தை அளிக்கும்படி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.